அப்புறம் நான் கடந்த ஆண்டு கேட்டோம், ஏன் பொங்கல் பரிசு தரவில்லை, நாங்கள் வருடா வருடம் கொடுத்தோம், ஏன் கொடுக்கவில்லை என்று சொன்னபோது, இது சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வு, யாராவது திமுககாரர் இருந்தால் கூட சட்டமன்ற நிகழ்ச்சியை எடுத்து பாருங்கள். இந்த ஆண்டு தேர்தல் கிடையாது. ஒரு அமைச்சர் சொல்கிறார், மூத்த அமைச்சர் சொல்கிறார், இந்த ஆண்டு தேர்தல் கிடையாது, ஆகையால் நாங்கள் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு கொடுக்க மாட்டோம், அடுத்த ஆண்டு தேர்தல், ஆகையால் அடுத்த ஆண்டு கொடுப்போம் என்று சொல்லி, நாம் குடிக்கின்ற போது 2500 ரூபாய் குடிக்கின்ற போது 5000 ரூபாய் கொடுங்க என்று சொல்கிறார்கள். இன்றைய தினம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு மீட்டிங்கிலும் சொல்லி வந்தார்கள், இன்று தொழிலே நசிஞ்சு போய்விட்டது, உங்கள் ஆட்சி வந்ததுக்கு பின்னால் தொழிற்சாலைகள் எங்கே இருக்கிறது என்றே தெரியவில்லை, சிறு தொழிலெல்லாம் மின்கட்டண உயர்வினால் மிக பாதிக்கப்பட்டு விட்டது, பாதித்து தொழிலாளர்கள் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள், ஆகையால் அவர்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் கேட்டார். ஆனால் அவர்கள் வெறும் 3000 ரூபாய் கொடுத்திருக்கின்றார். ஆக தேர்தல் என்று வந்தால் மட்டும்தான் மக்களை கண்ணு தெரிகிற கட்சி திமுக. அது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் மக்களோடு இருக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.